இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறேன்னா டே வித் ஷாசியா. ரெடி ஆகிட்டோம் வெளியே போகிறதுக்கு. ஒரே கலரில் இருக்கீங்க ரெண்டு பேரும். பின்னாடி ஒரே கலர் இருக்கு. சரி போங்க. சரி ஆட்டோ எங்கே வந்து குழந்தைய காட்டுறீங்க, குழந்தைய காட்டுறீங்க. அவ்வளோதான். அதோட நான் ஆட்டோவில் ஏறிட்டேன். நான் நிறைய வீடியோஸ் எடுக்கல ஆட்டோவில், பிகாஸ் பாப்பாவை கேர் பண்ண முடியல. அதனால் நான் வந்து மொபைல் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் நான் அப்படியே எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டேன். சித்தி வீட்டுக்கு போயிட்டு எங்கள் சித்திக்கிட்ட பாப்பா விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு தான் நான் வீட்டிலேருந்து போனேன். அது வரைக்கும் பாப்பா கியா குருவி பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இன்னும் ரொம்ப முக்கியமான வேலைன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சம்மர் லீவில் நம்ம பசங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதை ஃபில் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கணும்னு சொல்லி என் தம்பியை நானும் ஒரு அகாடமியில் சேர்க்கறதுக்கு போயிருந்தேன். MS எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் 10th முடிச்சிருக்கான். ஸோ அதனால் அவனை சேர்க்கிறதுக்காக நான் போயிருந்தேன். நான் அவனை சேர்த்து விட்டுட்டு உடனே வந்து டெமோ கிளாஸ் எடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அங்கே இருக்க லெக்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னல். அதனால் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. எல்லோரும் அந்த மாதிரி சம்மர் லீவில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி இடத்துல கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணி விடுங்க. எங்களுக்கு வெளியே வந்தோடனே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எப்பயுமே போகிற பானிபூரி ஷாப்புக்கு அப்படியே வாக் பண்ணி நடந்து போயிட்டுருந்தோம். இந்த இடத்துல வந்து நிறையா துணி கடை, நிறையா ஆக்சசரிஸ் இதெல்லாம் வாங்கலாம். அஃபோர்டபுளாகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ஏரியாவில், அதை போய் நீங்கள் பாருங்கள். அங்கே பானிபூரி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கேயே நான் எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் வந்தேன். ஏன்னா நைட் டின்னர் சாப்பிட்ணுல்ல. திரும்ப எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாப்பா பாதிலேயே தூங்கிட்டா. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நானும் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லவ் யூ ஆல். பாய்.